வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு 2 போட்டி தான் உங்களுக்கு கெடு. அந்த 2 கேம்லேயும் நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக உங்களை நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. பாண்டியாவையே கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு மேனேஜ்மெண்ட் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. பட் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறானா. இந்த சீசன்லேயே நம்ம பாண்டியாவுடைய கேப்டன்சியை பார்த்தோம். நிறைய அன்எக்ஸ்பெக்டட் முடிவுகள், நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சுட்டு தொடர்ந்து மப்பாக்கா, கோட்ஸி இவங்களுக்கே பாண்டியா வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதேமாதிரி மத்வாலா லேட்டாக தான் யூஸ் பண்ணார். சூரியகுமார் யாதவ் இல்லாததும் பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை அணிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸ்கை எப்போதுமே ரோஹிட்டை சப்போர்ட் பண்ணுறவர். அவர் அணிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சூழலில் ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் 2 கேம் தான் கெடு. அந்த 2 கேமில் அவர் ப்ரூவ் பண்ணலை, சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓப்பனிங்கை மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கானா. ஆல்ரெடி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே ரோஹித் சர்மாவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக பாண்டியா பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ முதல் 3 கேமில் மும்பை தோத்துருக்காங்க. இந்த சமயத்தில் ரோஹித் மேலே கை வச்சா அது என்ன பெரிய பிரச்சனையாக மாறும். சும்மாவே ரோஹித் ரசிகர்கள் பாண்டியாவை வம்புழுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாண்டியா அமைதியாக இருக்கானா. ஆனால் இன்னும் 2 கேமில் ரோஹித் சொதப்பினார் அப்படின்னா அவரை தூக்கிட்டு இசான் கிசான் மற்றும் நமன்திர் இவங்க 2 பேரையும் ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாண்டியா வந்திருக்காரா. நமன்திர் ஆரம்பத்தில் அந்த முதல் பந்துலேருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஹிட்டிங் கெப்பாசிட்டி அவர்கிட்ட வந்திருக்கு. ஸ்கை அன்னைக்கு திரும்பிட்டார்னா அவர் அந்த மிடில் ஆர்டரை பார்த்துக்குவார். அப்போ ரோஹிட்டை ஓப்பனிங்கில் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை இப்போ பாண்டியா எடுத்திருக்காராம். பட் அடுத்த கேமில் ரோஹித் ஒரு 50 இல்லைனா அதிரடியே ஆடிட்டார்னா அவர் தப்பிச்சிடலாம். பட் சொதப்பினார் அப்படின்னா அவரை தூக்கியே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக பாண்டியா வந்திருக்காராம். நன்றி.